1975ஆம் வருடமே சினிமாவில் அறிமுகமானாலும் 80களில் தான் முன்னணி நடிகராக மாறினார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். துவக்கத்தில் பாலச்சந்தரோட படங்களில் மட்டுமே நடித்து வந்தார். அதன் பிறகு கமலோடு இணைந்து பல படங்களுமே நடித்தார். இதில் 16 வயதினிலே நினைத்தாலே இனிக்கும், 3 முடிச்சு உள்ளிட்ட படங்களும் முக்கியமான படங்களாக அமைந்தது. ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவில் நடிக்க துவங்கிய போதே கமலஹாசன் அவர் பெரிய ஸ்டாராக இருந்தார். அதனால் கமலுடன் சேர்ந்து ரஜினி பயணித்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இருவருமே பிரிந்து தனித்தனியாக நடிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதன் பிறகு இருவருமே தனித்தனியாக அவர்களுடைய பாணியில் நடிக்கவும் துவங்கினாங்க. அதனை அடுத்து ரஜினி கமல் இருவருமே தனித்தனியாக ஹிட் படங்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதன் காரணமாக ரஜினி கமல் அப்படின்னு இருவருக்குமான போட்டியுமே உருவானது. என்னதான் நிஜ வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் மதிக்கும் நல்ல நண்பராக திகழ்ந்தாலும் தொழில்னு வரும்போது தொழில் போட்டி இன்றளவுக்குமே இருவருக்கும் இடையே தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. ரஜினி சூப்பர் ஹிட் படங்களை கொடுக்கும் போதெல்லாம் அவருக்கு போட்டியாக கமல் மட்டும் கிடையாது, கமலை தவிர்த்து பல நடிகர்களுமே அவருக்கு போட்டியாக இருந்தாங்க. அந்த வகையில் மோகன் படங்கள் கூட வசூலில் வாரி குவிக்கும். அதே போல் பாக்யராஜ் மற்றும் டி ராஜேந்திரன் படங்களுமே வசூலில் சக்கை போடும். ஒரு முறை தனது படம் வெளியான போது டிஆர் படமும் ரிலீஸ் ஆக இருக்கும் நிலையில் ரஜினியை டிஆரிடம் உங்கள் படங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்களே, தள்ளி வைங்களே அப்படின்னு டிஆரிடம் ரஜினியை கேட்டதாக ஒரு செய்தியுமே இருக்குது. அதே போல் தான் ரஜினிக்கு மிகவும் டஃப் கொடுத்தவர்னா அது நடிகர் விஜயகாந்த் தான். ரஜினி படத்தோட வெளியாகி விஜயகாந்தோட படங்கள் அதிக வசூலை வாரி குவிக்கும். இது பல முறை நடந்திருக்கு. அதே போல் 90களில் ரஜினிக்கு அதிக டஃப் கொடுத்தவர்னு பார்த்திங்கன்னா நடிகர் ராமராஜன் அவர்களாக தான் இருக்க முடியும். ராமராஜன் அவர்களுடைய படங்களுக்கு வரும் கூட்டத்தை பார்த்து ரஜினியை ஆச்சரியப்பட்டிருப்பார். ஒரு முறை பேட்டியில் உங்களுக்கு போட்டி ராமராஜனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு ரஜினியை இல்லை, ராமராஜன் கிடையாது, என் படத்தோட வசூலை முறியடிக்க விஜயகாந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ரஜினி. ரஜினி அப்படி சொன்னதற்கு காரணமும் இருக்குது. சி சென்டர்னு சொல்லப்படுற கிராமப்புறங்களில் ரஜினியை விட விஜயகாந்துக்கு தான் அதிக ரசிகர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதனால தான் ரஜினியுமே இப்படி சொல்லியிருந்தார். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினி கலெக்டர் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.